ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கடமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க அரௌண்ட் 24,150 அந்த ரேஞ்சில். ஸோ இதில் நம்ம நேற்று ஸ்டாடல் அண்ட் ஸ்ட்ராங்கில் பேஸ் பண்ணி என்ன லெவல்ஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலில் 24,053 அப்படின்ற லெவல் வந்து எடுத்துருந்தோம். R1 24,206, R2 24,260 அப்படின்ற லெவலும், S1 23,896 அப்படின்ற லெவலும், S2 23,839 அப்படின்ற லெவலும் நம்ம எடுத்திருந்தோம். சரிங்களா? ஸோ இதில் நம்மளுக்கு காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஒரு 50 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் அப்படின்றது இருந்தது. ஸோ நம்மளுக்கு இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வேற இருந்தது இல்லையா? ஸோ அதனால நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு சைட்வேஸ் மூமெண்டம் அப்படின்றது வந்து கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃப்ல தான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் மூமெண்டம் கொடுத்து நம்மளோட சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலுக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ இதில் நம்ம எப்பவுமே என்ன கவனிப்போம் அப்படின்னா மார்க்கெட் அப்படின்றது சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருக்கிறாங்களா சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஸோ சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருந்தால் அப் ட்ரெண்டா போகிறதுக்கான வாய்ப்புகளும், சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருந்தால் டவுன் ட்ரெண்டா போகிறதுக்கான வாய்ப்புகளும் என்ன செய்யலாம் இருக்கலாம் அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் மேலே இருக்கிறாங்க அப் ட்ரெண்ட் தான் கண்டினியூ போகும் அப்படின்றது கிடையாதுங்க. அதுக்கான தடுப்புகளும் நம்மளுக்கு R1 and R2 அப்படின்றது வந்து இருக்கு. சரிங்களா? அதான் நம்மளுக்கு ஸ்டாடல் அண்ட் ஸ்ட்ராங்கில் பேஸ் பண்ணி நம்ம எடுத்த லெவல்ஸ். ஓகே, ஸோ இதையும் நம்ம வந்து என்ன செய்யணுங்க, கண்டிப்பாக வந்து பார்க்கணும். கரெக்டாக நம்மளுக்கு 24,150 ஓப்பன் ஆயிட்டு நம்மளுக்கு R1 ரேஞ்ச் வர போயிருக்காங்க. பட் அங்கேருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, கீழே வந்து விழுந்துட்டாங்க. ஸோ இது நம்மளுக்கு R1 டச் ஆகலையே அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம வந்து இதோட நம்மளுக்கு எதை கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஆப்ஷன் ப்ரீமியத்தை வந்து என்ன செய்யணுங்க, கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாதுங்க, இண்டெக்ஸை மட்டுமே பார்க்கக்கூடாது, ஆப்ஷன் ப்ரீமியத்தில் என்ன நடக்குது, ஸோ அந்த லெவல்களில் நம்மளுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, ரிஜெக்ஷன் கொடுக்குறாங்களா அப்படின்றத நீங்கள் வந்து கவனிக்கணும். ஸோ இதுக்கு மேலே நம்மளுக்கு புட் ஆப்ஷன் இருந்தாங்கன்னா நம்மளுக்கு இங்க என்ன இருக்குங்க, கீழே வர வந்திருக்கும். நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் வர வந்திருக்கலாம். சிந்தட்டிக் ஃபியூச்சர் பிரேக் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு S1 and S2 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்மளுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கும். பட் ஆனால் என்ன செய்யலைங்க, இங்கே இருந்து நம்மளுக்கு ரிஜெக்ஷன் கொடுத்து அகைன் நம்மளுக்கு கீழே வந்துட்டாங்க. கால் ஆப்ஷன் ரெண்டாவது நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது வந்து கொடுக்குது. சரியா? ஸோ அதனால இதை நீங்க கவனிங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு இங்கேருந்து கீழே வந்திருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருப்பாங்க, ஏடிஎம்ல இருந்து நம்மளுக்கு ஒரு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருப்பாங்க. அப்போ 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அங்கே இல்லை அப்படின்னு அர்த்தம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ அதே மாதிரி நம்மளுக்கான செல்லர்ஸ் ரிப்போர்ட். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராடல் வந்து எடுத்திருக்கோம். ஸ்ட்ராடல் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் அடிப்படையில் நம்ம என்ன ஏடிஎம் ஸ்டேக் எடுத்திருந்தோம் அப்படின்னா 24,050 அப்படின்றது தான் நம்ம வந்து எடுத்திருந்தோம். சரியா? ஸோ அதோட ப்ரீமியம் டோட்டல் ப்ரீமியம் என்ன இருக்கிறாங்க, 310 அப்படின்றது இருக்கு ப்ரீவியஸ் டே அடிப்படையில். ஸோ இன்னைக்கு கரண்ட் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 260 அப்படின்றது கிட்டத்தட்ட நம்மளுக்கு 49 பாயிண்ட் என்ன செஞ்சிருக்காங்க, டிகே அப்படின்றது பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த டிகே யாருக்கு போகுங்க, செல்லர்ஸ்க்கு வந்து ப்ராஃபிட்டா வந்து போகும். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கால் சைடும் ப்ராஃபிட் இருக்கு, புட் சைடும் வந்து ப்ராஃபிட் எல்லாம் வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் வந்து நேர்பை சிந்தட்டிக் ஃபியூச்சர் ரேஞ்சில் வந்து இருக்கிறாங்க இல்லையா? ஸோ நம்மளுக்கு R1 பக்கத்துலயே இல்லைன்னா S1 பக்கத்துலேயே இருந்தாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு லாஸ்ல வந்து இருந்திருக்கும், ஏதாவது ஒரு பக்கம் வந்து ப்ராஃபிட்ல வந்து இருப்பாங்க. நம்மளுக்கு 49 பாயிண்ட் அப்படின்றது 25 பாயிண்ட் 23 பாயிண்ட் அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த R1 பக்கத்துலயே S1 பக்கத்துலயே இருந்திருந்தால் அப்பவும் ப்ராஃபிட்ல தான் வந்து இருந்திருக்கும். அதுக்கு கீழே போனா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஆகுங்க, நம்மளுக்கு லாசஸ் வர தொடங்கும் டோட்டலா. புரியுதுங்களா? ஸோ அதை கவனிக்கணும். இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற வரைக்குமே நம்மளுக்கு ப்ராஃபிட்ல தான் வந்து இருப்பாங்க. சரியா? செல்லர்ஸ் அது இது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராடலை பேஸ் பண்ணி, அதே மாதிரி ஸ்ட்ராங்கில் பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது ஸோ அதுலயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 47 பாயிண்ட் வரை நம்மளுக்கு ப்ராஃபிட்ல தான் இருக்கிறாங்க. டோட்டல் பிரீமியம் 221, கரண்ட் பிரீமியம் 173 இருக்கு. அப்போ நம்மளுக்கு 47 பாயிண்ட் வந்து என்ன செய்யறாங்க, ப்ராஃபிட்ல தான் இருக்கிறாங்க. இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கால் சைடும் ப்ராஃபிட், புட் சைடும் வந்து ப்ராஃபிட்ல தான் வந்து இருக்கு. ஓகே, ஸோ இது கொஞ்சம் கவனிக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு 920 ஸ்டாடலையும் வந்து பார்ப்போம். 920 ஸ்டாடலை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு காலையில் கிடைச்ச ஏடிஎம் ஸ்டேக் 24,150. சரிங்களா? அப்போ அந்த ஏடிஎம் ஸ்டேக் வந்து போட்டுக்கிறோம். அதில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஸ்ட்ராங்கிள் வச்சிருக்கோம் இல்லையா? ஸ்ட்ராங்கில் பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது 183 அப்படின்றது நம்மளுக்கு காலையில் ப்ரீமியம் வந்து இருந்திருக்கு. இப்போ கரண்ட்ல வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 173, கிட்டத்தட்ட 9 பாயிண்ட்டுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க, டிகே அப்படின்றது பண்ணியிருக்காங்க. இதுலயும் ப்ராஃபிட்ல தான் வந்து என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. ஸ்ட்ராடலை பார்க்கும்பொழுது ஸோ டோட்டல் பிரீமியம் நம்மளுக்கு 271 அப்படின்றது இருக்கு. கரண்ட் பிரீமியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 259 இருக்கு. சரிங்களா? டோட்டலா நம்மளுக்கு 11 பாயிண்ட் அப்படின்றது ப்ராஃபிட்ல வந்து இருக்கிறாங்க. சரியா? ஸோ இது வந்து 920 ஸ்டாடல் காலையில் நம்மளுக்கு ஸ்டாடல் பில்ட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த ஸ்டாடலை பேஸ் பண்ணி நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி நம்ம ஆப்ஷன் பிரீமியத்தை வந்து பார்த்துக்கலாம். ஆப்ஷன் பிரீமியம் நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 24,150 அப்படின்றது வந்து எடுத்திருந்தோம். சரிங்களா? நம்மளுக்கு காலையில் அதான் நம்மளுக்கு என்ன செஞ்சதுங்க, ஏடிஎம் ஸ்டேக்கா வந்து கிடைச்சிருந்தது. காலையில நம்ம எடுத்த லெவல்ஸ் என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். காலையில் நம்ம எடுத்த லெவல்ஸ் வந்து 180 அப்படின்ற லெவலும் 130 அப்படின்ற லெவலும் நம்ம காலையில வந்து மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். மித்த லெவல் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் டேல வந்து வீடியோல கொடுத்தது தான். சரியா? ஸோ இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா நம்மளுக்கு காலையில மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது. புட் ஆப்ஷன் வந்து மேலேருந்து கீழேயும், கால் ஆப்ஷன் வந்து கீழே இருந்து மேலேயும் வராங்க. மீட்டிங் அப்படின்றது நடக்குது. பட் ஆனால் என்ன செய்யலைங்க, கால் ஆப்ஷனால புட் ஆப்ஷனை டாமினேட் பண்ண முடியல. புட் ஆப்ஷன் தான் வந்து நம்மளுக்கு மேலே வந்து இருக்கிறாங்க. கரெக்டாக மிட் லெவல் வரைக்கும் போறாங்க மீட்டிங் பண்ணிட்டு. அகைன் நம்மளுக்கு மிட் லெவல் வந்து என்ன செய்ய முடியலங்க, அவங்களால
தாண்ட முடியல சரிங்களா. அகைன் நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது ரெண்டாவது சரிங்களா. ரெண்டாவது நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது நடக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க டாமினேட் பண்ணி மேலே வராங்க, மிட் ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டாங்க. மிட் ரேஞ்சுக்கு மேலே வந்து என்ன செய்ய முடியலைங்க, கால் ஆப்ஷனாலையும் போக முடியல, அதுக்குள்ளேயே தான் வந்துருக்கு சரிங்களா. இவங்க வந்து மிட் ரேஞ்சுக்கு வந்து போறாங்க. புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு சப்போர்ட் ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டாங்க, சப்போர்ட் லெவலுக்கு கீழே போகல, இந்த லெவலுக்குள்ளேயே தான் அகைன் நம்மளுக்கு வந்து இருக்கிறாங்க. ஸோ ரெண்டாவது நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது நடக்குது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து டாமினேட் பண்ணி மேலே வந்துடுறாங்க சரிங்களா. கால் ஆப்ஷனை டாமினேட் பண்ணி புட் ஆப்ஷன் மேலே வந்துடுறாங்க. இந்த தடவை நம்மளுக்கு நல்ல ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்து கிடைக்குது ஓகேங்களா. கரெக்டாக நம்மளுக்கு மிட் லெவலையும் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, பிரேக் பண்ணி மேலே போறாங்க. நம்ம கொடுத்திருந்த 181 அப்படின்ற லெவலையும் நம்மளுக்கு பிரேக் பண்ணி மேலே இருக்கிறாங்க சரியா. ஆனா நீங்க இதுக்கு மேலே வந்து போகும் அப்படின்றது நீங்க பார்க்க கூடாதுங்க. நீங்க வந்து கீழே உள்ள இந்த கால் ஆப்ஷனையும் வந்து பார்க்கணும், அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றதையும் பார்க்கணும் சரியா. ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்க, நம்மளுக்கு S1 பிரேக் பண்ணி கரெக்டா S2ல வந்து சப்போர்ட் அப்படின்றது வந்து எடுத்துறாங்க சரியா. ஸோ அதனால தான் இவங்க வந்து என்ன செய்ய முடியலைங்க, R1 போய் ரீச் பண்ண முடியல, அங்கேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுத்துருச்சு சரி. இவங்க வந்து நம்மளுக்கு சப்போர்ட்ல இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இவங்க கண்டிப்பா R1 போய் ரீச் ஆயிருக்கும். இவங்க சப்போர்ட்ல இருந்ததுனால நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, இங்கேருந்து ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, இங்கேருந்து ரிவர்சல் வந்தாலும் நம்மளுக்கு பெருசாக மூவ்மெண்ட்லாம் வரல, ஒரு சைட்வேஸ் மாதிரி தான் போச்சு. அதே மாதிரி நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்து எங்க வரைக்கும் வந்துருக்காங்கன்னா கரெக்டாக மிட் லெவல் வரைக்கும் வந்து மார்க்கெட் அப்படின்றத க்ளோசிங் அப்படின்றதும் கொடுக்குறாங்க சரியா. ஸோ இதை நீங்க வந்து மீட்டிங் பாயிண்ட் வச்சும் பார்க்க முடியும். நம்ம மீட்டிங் பாயிண்ட் வச்சு எப்படி பார்க்கணும் அப்படின்றது நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ இருக்கு, செக் பண்ணி பாருங்க சரியா. நாளைக்கு மார்க்கெட்ல என்ன லெவல் இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் இப்போ. ஸோ இதுல நம்மளுக்கு என்ன எடுக்கணும் அப்படின்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது வந்து நம்ம பார்க்கணும். ஏடிஎம் ஸ்ட்ரைக் நம்மளுக்கு என்ன இருக்காங்க, 24,100 அப்படின்றது தான் இருக்கிறாங்க. அதுல தான் நம்மளுக்கு காலுக்கும் பொட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்படின்றது கம்மியா இருக்கு சரிங்களா. அப்போ அதுதான் நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இதுல நிறைய பேருக்கு என்ன டவுட் வருது அப்படின்னா, ப்ரோ நம்ம வந்து எல்டிபியை தானே எடுக்கிறோம், உங்களுக்கு வேற மாதிரி காட்டுது, எனக்கு வேற மாதிரி காட்டுது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா புரோக்கர் டெர்மினல்ல வேற மாதிரி காட்டும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இதுல வந்து என்எஸ்சி வெப்சைட்ல என்ன அப்டேட் ஆகுதோ அது வந்து நம்ம இண்டிகேட்டர்ல வந்து அப்டேட் ஆயிடும் ஓகேங்களா. ஆனால் புரோக்கர் டெர்மினல்ல வந்து அப்படி அப்டேட் ஆகாது. அது வந்து உங்களுக்கு அடுத்த நாள் காலையில தான் நம்மளுக்கு என்ன செய்யும், அப்டேட் அப்படின்றது வந்து கொடுப்பாங்க. அது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு வந்து போகும்பொழுது நம்மளுக்கு அப்டேட் ஆகி இந்த பிரைஸ் வந்து அங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்ல வந்து வந்துடும் சரிங்களா. இப்போ இருக்கிறது உங்களுக்கு கேண்டில் எங்க க்ளோஸ் ஆயிருக்கோ அதுதான் வந்து காட்டும். இந்த செட்டில்மெண்ட் பிரைஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு புரோக்கர் டெர்மினல்ல வந்து காட்டாது சரிங்களா. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இன்னொன்று சொல்லியிருந்தோம் இல்லையா, என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா நம்மளோட இண்டிகேட்டர், அந்த டுவெல் சார்ட் இண்டிகேட்டர் வந்து கொஞ்சம் அப்டேட் அப்படின்றது வந்து நான் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இது நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க. அது இன்னும் இந்த வாரத்துக்குள்ள நான் வந்து அப்டேட் பண்ணி நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன் ஓகேங்களா. கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால என்னால் முடியல. ஸோ கண்டிப்பா நான் வந்து இந்த வாரத்துக்குள்ள என்ன பண்றேங்க, அப்டேட் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம 24,100 வச்சு நம்ம என்ன பண்ண போறோங்க, ஸ்டாண்டர்ட் அண்ட் ஸ்ட்ராங்கல் ரேஞ்ச் வந்து எடுக்க போறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி எடுக்கும்பொழுது என்ன ரேஞ்ச் வருது அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதுல நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலாக நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்காங்க, 24,083 அப்படின்றது வந்து கிடைச்சிருக்காங்க. R1 24,219, R2 24,276 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. S1 23,964 அப்படின்ற லெவலும், S2 23,908 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுவோம், எப்பவுமே சொல்றது போலதாங்க, R1க்கு மேலேயோ S1க்கு கீழே நம்மளுக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம 920 ஸ்டாரில் பேஸ் பண்ணி என்ன செய்யணும், லெவல்ஸ் அப்படின்றத மாத்திக்கணும். ஸோ அந்த இது நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து அப்டேட் பண்ணிடுவோம். நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் பிரீமியத்தில் பார்க்கும் பொழுது மிட் ரேஞ்சா நம்மளுக்கு வந்து 127 அப்படின்றது வந்து கிடைச்சிருக்கு. R1 183, R2 229, R3 275 அப்படின்றது வந்து கிடைச்சிருக்காங்க. S1 84, S2 63, S3 42 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மாற போறது கிடையாது. நம்மளுக்கு ஜஸ்ட் எதுல மாறுங்க, இண்டெக்ஸ்ல மட்டும் தான் லெவல்ஸ் மாறும். நம்ம ஆப்ஷன் பிரீமியத்தில் அதே லெவல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண போறோம் ஓகேங்களா. ஸோ சில பேர் கேட்டீங்க என்ன அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரைக்ல மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி கிடையாது, நம்ம இந்த லெவல்ஸ் எந்த ஸ்ட்ரைக்ல வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்க ஒரு ஐடிஎம் ஸ்ட்ரைக்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஓடிஎம் ஸ்ட்ரைக்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு என்ன இருக்கணுங்க, இந்த ரேஞ்சுக்குள்ள வந்து அந்த ஸ்ட்ரைக்கோட பிரைஸ் வந்து இருக்கணும் சரிங்களா. இந்த ரேஞ்சுக்குள்ள அந்த ஸ்ட்ரைக்கோட பிரைஸ் இருந்தா நீங்க இந்த லெவல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனா நம்மளுக்கு பெஸ்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா காலையில நம்ம பார்க்கக்கூடியது மீட்டிங்ல இருக்கக்கூடிய ஏடிஎம் ஸ்ட்ரைக். ஸோ அதனால தான் மேக்ஸிமம் நம்ம அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை வந்து என்ன செய்யறோம், இதுல வந்து யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை.